ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் விளக்கம் சொல்றான் பாருங்க. இந்த வேதத்தில் அருளி உள்ளேன் என்று 4வது அத்தியாயத்தில் 140வது வசனத்தில் சொல்லிவிட்டு அந்த வேதத்தில் எங்கு அருளி உள்ளேன் என்று சொல்கிறான்? 6வது அத்தியாயத்தினுடைய அந்த 68வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அப்படி சபையை நீங்கள் கண்டால் உடனே சபையை விட்டு எழுந்து சென்று விடுங்கள், அது சைத்தானுடைய சபை, அது அநீதி இழைத்தாருடைய கூட்டத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வசனத்திற்கு அதுதான் விளக்கம். அதே போல ஒரு வசனத்தை பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து கீழே இறக்கப்பட்டார். இறக்கப்பட்ட உடனே அல்லாஹ்விடத்தில் அவர் பிரார்த்தனை செய்தார். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் பயன்படுத்துகிறான், ஆதமுக்கு அல்லாஹ் ஒரு சில வாசகத்தை கற்றுக் கொடுத்தான். அந்த வாசகத்தை பயன்படுத்தித்தான் அவர் பிரார்த்தனை செய்தார். 2வது அத்தியாயத்தின் 37வது வசனம், ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். பாவ மன்னிப்புக்குரிய சில வார்த்தைகளை இறைவனிடமிருந்து ஆதம் பெற்றுக்கொண்டார். பாவ மன்னிப்புக்குரிய சில வாசகங்களை ஆதம் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்டார். எனவே அவரை இறைவன் மன்னித்தான். அவன் மன்னிப்பு ஏற்பவன் நிகரற்ற அன்புடையோன். இப்ப அல்லாஹ்விடமிருந்து ஆதம் கற்றுக்கொண்ட வாசகம் எது? இந்த வசனத்தை மட்டுமே விளங்கி இன்றைக்கு சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த நிறைய சகோதரர்கள் வழிகட்டு போயிருக்கிறாங்க. எப்படி தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து ஒரு சில வாசகத்தை கற்றுக்கொண்டார் சொன்னா என்ன தெரியுமா? அவர் படைக்கப்பட்ட உடனே தலையை உயர்த்தி பார்த்தார். அரிசில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது ஆதமுடைய காலத்திலேயே. அப்போ யா அல்லாஹ் உன்னுடைய தூதருடைய பொருட்டால் என்னை நீ மன்னிப்பாயாக என்று அவர் சொன்னார். உடனே அல்லாஹு தஆலா தூதர் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று அல்லாஹ் திரும்ப கேட்டான். அதான் உன்னுடைய அரிசிலேயே நீ எழுதி வைத்திருக்கிறாயே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி, ஆகவேதான் அந்த தூதருடைய பொருட்டால் என்னை நீ மன்னிப்பாயாக என்று ஆதமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்திருக்கும் போது நாம் ஏன் நல்லவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த வசனத்தை நேரடியாக விளங்கி, இந்த வசனத்திற்கு திருக்குர்ஆனில் எங்காவது விளக்கம் உண்டா என்பதை தேடி கண்டுபிடிக்காமல் வழிகட்டு போன மக்கள் இப்படி பேசுகிறார்கள். ஆனால் இந்த ஹதீஸ் இப்னு ஹிப்பான், பைஹக்கி, தபரானி போன்ற நபிமொழிகளிலே உண்டு. ஆனால் இட்டுக்கட்டப்பட்ட பலகீனமான செய்தி என்று அந்த இமாம்களே கீழே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படியானால் ஆதம் அல்லாஹ்விடமிருந்து என்ன வாசகத்தை கற்றுக்கொண்டார்? அல்லாஹ் என்ன வாசகத்தை கற்றுக் கொடுத்தான்? அவர் என்ன வாசகத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார் என்று திருக்குர்ஆனை ஆய்வு செய்து பார்க்கும்போது அல்லாஹு தஆலா 7வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தில் அவர் கேட்ட துஆவையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வாசகத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். அது என்ன வாசகம்? கால ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். அல்லாஹ்வே, எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து விட்டோம். நீ எங்களை மன்னித்து அருள் புரியாவிட்டால் மிகப்பெரிய இழப்பை நாங்கள் அடைந்து விடுவோம் என்று ஆதம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார். அப்ப ஆரம்ப வசனத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? ஆதம் அல்லாஹ்விடமிருந்து ஒரு சில வாசகத்தை கற்றுக்கொண்டு பிரார்த்தனை செய்தார். அல்லாஹ் அவரை மன்னித்தான். அந்த கற்றுக்கொண்ட வாசகம் திருக்குர்ஆன்ல எங்க இருக்கு? 7வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தில் அந்த கற்றுக்கொண்ட வாசகத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? திருக்குர்ஆன் இனி ஒரு இடத்தில் அதற்குரிய விளக்கத்தை சொல்லி இருக்கும். இதுவும் திருக்குர்ஆனை படிப்பதற்கு முன்னால், விளங்கிக் கொள்வதற்கு முன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 3வது முக்கியமான பாடம். முதல் பாடம் என்ன? திருக்குர்ஆனை படிப்பதற்கு முன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் பாடம், திருக்குர்ஆன் சட்டதிட்டங்களை மாற்றுகிற வசனங்கள் திருக்குர்ஆனிலே உண்டு. சட்டங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றி அமைத்திருப்பான். விபச்சாரம், மதுபானம், சூது, இத்தா, குற்றவியல் சட்டம் என்று நிறைய சட்டங்களை மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை கருத்தில் கொண்டு அல்லாஹ் மாற்றி அமைத்திருப்பான். வசனங்கள், சட்டதிட்டங்கள் திருத்தி அமைக்கப்பட்ட வடிவில்தான் திருக்குர்ஆன் இருக்கிறது என்கிற மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டுதான் திருக்குர்ஆனை முதலில் படிக்க வேண்டும். இரண்டாவது, திருக்குர்ஆனை படிப்பதற்கு முன்னால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம் என்ன? திருக்குர்ஆன் பேச்சு வழக்கிலும் பயன்படுத்தப்பட்டுள்ள வாசகம் உண்டு, இலக்கியமாக சுவை மிக்க அழகுபட பயன்படுத்தப்பட்ட வாசகங்களும் உண்டு. அதற்கு உதாரணம் என்னெல்லாம் பார்த்தோம்? குல்லுமன் அலைஹா ஃபான் என்பதை பார்த்தோம். அல்லாஹு தஆலா தூதரை ஒளி விளக்காக அனுப்பி உள்ளான் என்பதை பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட கையுடைய பெண் என்னை முதலில் சந்திப்பாள் என்று அழகுபட சொன்னதை நாம் பார்த்தோம். தர்மம் செய்வதற்கு அல்லாஹு தஆலாவுடைய கைகளை கட்டிக்கொள்ளாதீர்கள், விசாலமாக்காதீர்கள் என்று தர்மசாலிக்கு சொல்லப்பட்ட உதாரணங்களை பார்த்தோம்.
அல்லாஹ் தன்னுடைய கைக்கு கூட விசாலமான கை என்று வாரி வழங்குவதற்கு சொல்லப்பட்ட உதாரணங்களை பார்த்தோம். இது மூன்றாவதான சட்டம். நான்காவது சட்டம் என்ன பார்த்தோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்க உரை இல்லாமல் திருக்குர்ஆனை விளங்க முடியாது என்பதற்கு 1-2 தான் பார்த்தோம். கிட்டத்தட்ட 10-15 வசனங்கள் அதற்கு உதாரணமாக உண்டு. அது அடுத்தடுத்த வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இது நான்காவதான பாடம். ஐந்தாவது, ஒரு வசனத்திற்கு திருக்குர்ஆனிலேயே இனி ஒரு இடங்களில் விளக்கம் இருக்கும். பார்த்தோமா இல்லையா? இப்போ ஒரு வசனத்திற்கு திருக்குர்ஆனிலேயே வேறு வேறு இடங்களில் அதற்கு விளக்கம் இருக்கும் என்பதையும் நாம் பார்த்தோம். அடுத்து நாம் பார்க்கவிருப்பது மிக முக்கியமான ஒரு பாடம். தாய்மார்களே, பெரியோர்களே, திருக்குர்ஆனுடைய அடுத்த மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இந்த திருக்குர்ஆன் அமைப்பு முறையை எப்படி அமைத்திருக்கிறான் என்று சொன்னால், நாம் பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிற, பேச்சு வழக்கில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பேச்சு வழக்கில் தான் திருக்குர்ஆனும் இறக்கியறப்பட்டது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பொருள்களுக்கு நேரடியான அர்த்தமும் இருக்கு. அதே நேரத்தில் ஒவ்வொரு துறைக்கும் அந்த பொருளுக்கு ஒவ்வொரு வகையான துறை சார்ந்த விளக்கமும் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஊசி என்பது போய் டிக்ஷனரியை போய் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஊசி என்பதற்கு ஒரு விளக்கம் போட்டிருப்பான் டிக்ஷனரியில, இலக்கணத்தில். அந்த இலக்கண வாசகத்தை தூக்கி அப்படியே வச்சுட்டு நாம வழக்கத்தில் அதை ஒரு மாதிரியா விளங்குவோம். உதாரணத்திற்கு, சாக்கு தைக்கக்கூடிய இடத்துல போய் ஊசியை எடுன்னு சொன்னா அவன் சாக்கு தைக்கிற கோணூசியை தான் எடுக்கணும். அதானே அந்த துறைக்கு, அதுதான் அந்த ஊசிக்கு பெயர், அதுதான் ஊசிக்கு பெயர். அதே நேரத்தில் ஒரு மருத்துவரிடத்தில் ஒரு நோயாளி போய் மருத்துவ சிகிச்சை பெறும் பொழுது அந்த மருத்துவத்துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற பணியாளரிடத்தில் டாக்டர் ஊசியை எடுன்னு சொன்னா அவன் கோன் ஊசி எடுக்க மாட்டான். அவன் அந்த இடத்துல ஒரு செஞ்சுரி தான் எடுப்பான், ஊசி போடுறதான் எடுப்பான். அங்க ஊசிக்கு வேற அர்த்தம். டைலர் கடையில மிஷின் தச்சுக்கிட்டு இருக்கும் போது ஊசி உடஞ்சி போச்சு, ஒரு ஊசி வாங்கிட்டு வான்னு பையன்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவன் டிக்ஷனரி எடுத்து பார்த்து ஊசிக்கு என்ன அர்த்தம்னு 10-20 ஊசி வாங்கிட்டு வந்த வேலைக்கு வைப்போமா? அவனை வைக்க மாட்டோம். அந்த துறையில் அந்த ஊசிக்கு என்ன அர்த்தமோ அதைத்தான் அவன் எடுத்துட்டு வரணும். ஊசி என்பதற்கு துறை சார்ந்த அடிப்படையில் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு வகையான விளக்கம் உள்ளதை போலவே திருக்குர்ஆன் அதே பாணியில் தான் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. இப்ப கத்திரின்னு இருக்கு, பார்க்கில் வேலை செய்யற, பொட்டானிக்கல் கார்டன் போன்ற பணியிடங்களில் வேலை செய்யக்கூடிய புல்ல வெற்ற போய் கத்திரின்னு சொன்னா அவன் புல்ல வெற்ற கத்திரி தான் விளங்குவான். முடிவெற்ற கடையில போய் கத்திரின்னு சொன்னா அவர் முடிவெற்ற கத்திரி தான் அவர் விளங்குவார். துணி வெற்ற கடையில போய் கத்திரின்னு சொன்னா அவர் துணி வெற்ற கத்திரி தான் அவர் விளங்குவார். அப்ப ஒரே கத்திரி என்கிற ஒரே பொருளுக்கு நான் எந்த துறையும் பார்க்க மாட்டேன், நான் நேரடியா தான் விளங்குவேன்னு சொன்னா அவனை முட்டாள்னு தான் சொல்லணும், அவனுக்கு அறிவில்லைன்னு தான் சொல்லணும். மக்கள் வழக்கத்தில் எந்தெந்த துறையில் அந்த பொருளுக்கு என்னென்ன விளக்கங்களை கொடுக்கிறார்களோ அந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, நான் போய் ஒரு துணிக்கடையில் போய் இருந்துவிட்டு நான் பார்க்கில் இருக்கிற கத்திரியை வச்சு தான் நான் துணி வெட்டுவேன், நான் இப்படித்தான் இதை விளங்க வேண்டும் சொன்னா அவனுக்கு வேலையும் கிடைக்காது, அவனை பைத்தியக்காரன் சொல்லுவான் சமுதாயத்தில். உண்டுமா இல்லையா? அதே போல பைத்தியக்காரர்கள் யார் தெரியுமா? தொழுகை இல்லைன்னு சொல்லி இப்போ ஒரு கூட்டம் இருக்கு. சலாத் என்கிற வாசகத்திற்கு பிரார்த்தனை, வணக்கம் என்றுதான் பொருள். ஆகவே குனிந்து நிமிர்ந்து தக்பீர் கட்டி பள்ளியில போய் இப்படி எல்லாம் டைம் ஒதுக்கி தொழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தொழுகை கிடையாது சொல்றாங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அகலே குர்ஆன் சொல்லிக்கிட்டு சலாத்துங்கிற வார்த்தைக்கு என்னன்னு தெரியுமா? இலக்கியத்தை எடுத்து பாருங்க, டிக்ஷனரி எடுத்து பாருங்க, அங்க பிரார்த்தனைன்னு இருக்கும், அங்க வணக்கம் இருக்கும். வாழ்க்கையே வணக்கம் தான். சம்பாதிக்கிறது வணக்கம், குடும்பத்துக்கு உழைக்கிறது வணக்கம், மனைவி மக்களுக்கு சம்பாதிச்சு போறது வணக்கம், நாம ஹலால சம்பாதிக்கிற ஒவ்வொரு நேரமும் வணக்கம், 24 மணி நேரமும் வணக்கமா இருக்கும் போது அதென்ன பள்ளிவாசல ஒரு பாங்கு சொல்றது, பள்ளியில போய் தக்பீர் கட்டுறது, பள்ளியில போய் ருக்கு செய்யறது, குமிஞ்சு நிமிர்றது, இதெல்லாம் மூட பழக்க வழக்கம் பாய். சலாத்திற்கு அந்த அர்த்தம் அல்ல என்று சொல்லுகிறவர்களை நீங்கள் சந்திக்கலாம், கேட்டிருக்கலாம். அவர்கள் சமுதாயத்தில் வாழ்வதற்கு தகுதி இல்லாத மடையர்கள் முதல்ல புரிந்து கொள்ளணும். எப்படி ஊசிக்கு எப்படி தொழில் சார்ந்த துறையில் அர்த்தம் உண்டுமோ, கத்தரி என்பதற்கு தொழில் சார்ந்த துறையில் எப்படி அர்த்தம் உண்டுமோ, அதே போல சலாத் என்பதற்கு இலக்கணத்தில் ஒரு அர்த்தம் இருந்தாலும் இஸ்லாமிய வழக்கில் என்ன அர்த்தம் கேட்கணும். இஸ்லாமிய துறையில் அதற்கு என்ன அர்த்தம்,
இஸ்லாம் வந்த பிறகு சலாத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எடுத்த உடனே முதல்ல நீங்க கேட்கணும். சலாத் என்பதற்கு 110 இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சலாத் என்கிற வாசகத்தை பயன்படுத்துகிறான். 5 அல்லது 6 இடங்களில் மட்டும்தான் பிரார்த்தனை என்கிற வாசகத்தை பயன்படுத்துகிறான். அது எந்த இடம்னு பின்னாடி நான் உங்களுக்கு சொல்லுவேன். அங்க பிரார்த்தனை தான் அர்த்தம் கொள்ளணும். காரணம், தூதரே அவர்களுக்காக வேண்டி நீ சலவாத்தை சொல்லுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அந்த முன்பின் வாசக அமைப்பு முறையை பார்த்து அந்த இடத்தில் பிரார்த்தனை தான் வைக்கணும். மீதமுள்ள எல்லா இடங்களிலும் இஸ்லாம் சார்ந்த விளக்கம், இஸ்லாம் வந்த பிறகு சலாத்திற்கு கொடுத்த விளக்கம், இஸ்லாம் வந்த பிறகு சலாத்திற்கு எதை மக்களுக்கு போதித்து மக்கள் பின்பற்றினார்களோ அந்த விளக்கத்தை தான் பார்க்கணுமே தவிர நான் டிக்ஷனரி தான் பார்ப்பேன். சலாத்திற்கு வணக்கம் அர்த்தம், சலாத்துக்கு பிரார்த்தனை என்ற அர்த்தம், நான் தொழமாட்டேன்னு சொன்னா அதே மாதிரி திரும்ப நீங்க கேட்க வேண்டியது ஹஜ்ஜுக்கு என்ன அர்த்தம், நாடுதல் அர்த்தம். நான் ஹஜ்ஜுங்கிறது நாடிட்டேன்னு சொல்லிட்டு மக்கா மதீனாக்கு போகாம இருந்தா ஹஜ்ஜு கூடுமா? சௌம்னா நோம்புன்னு அர்த்தம். நோம்புக்கு டிக்ஷனரியில் என்ன அர்த்தம் பார்த்தோம்னா தனி மனித கட்டுப்பாடுன்னு அர்த்தம். நான் ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறேன், நோம்பு வைக்க வேண்டியது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்படியே இஸ்லாம் சார்ந்த துறைக்கு என்ன விளக்கம்னு பார்க்காம ஊசிக்கு எப்படி டிக்ஷனரி விளக்கத்தை பார்ப்பேன்னு சொல்லி ஒரு டைலர் கடைக்காரன் சொல்றானோ, கத்தரிக்கு எப்படி டிக்ஷனரி விளக்கத்தை தான் பார்ப்பேன்னு சொல்லி ஒரு பார்க்கல வேலை செய்யறவன் சொல்றானோ, அதற்கும் இவர்களுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது. ஆனால் இஸ்லாமிய வழக்கில் இதெல்லாம் வழிகட்டு போனவர்கள், ஆரம்ப காலகட்டத்தில் வழிகட்டு போனவர்கள், திருக்குர்ஆனோடு விளையாடிய கும்பல்கள், வழிகட்டு போன மக்களுடைய பிரச்சாரங்களை வாந்தி எடுக்கிறார்கள் இப்பொழுது இவர்கள். அப்படி அல்ல. சரி, சலாத் என்பதற்கு வணக்கம் தான் என்று பொருள். வணக்கம் தான் 24 மணி நேரம் நாம செய்யறது வணக்கம் தான். நாம குமிறது வணக்கம், உண்பது வணக்கம், தூங்குறது வணக்கம், சம்பாதிக்கிறது வணக்கம், மனைவி மக்களோட இருக்கிறது எல்லாமே வணக்கம் தான் பாய். தொழுகைங்கிறதே பிரத்யேகமா கிடையாது என்று சொன்னால் அவரிடத்தில் நாம குர்ஆனிலிருந்தே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி உண்டு. 2வது அத்தியாயத்தினுடைய 144வது வசனம், ஃபவல்லி வஜ்ஹக ஸத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். 2வது அத்தியாயத்தின் 144வது வசனம். இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே உமது முகத்தை, பிராக்கெட்ல தொழுகையின் போது, நபியே உமது முகத்தை மஸ்ஜிதுல் ஹராம் திசையை நோக்கி நீங்கள் திருப்புவீராக. எங்கே நீங்கள் இருந்தாலும் சரி அந்த திசையை நோக்கித்தான் நீங்கள் உங்களுடைய முகத்தை திருப்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, முகத்தை கிப்லாவை நோக்கி திருப்பேன்னு அல்லாஹ் சொல்றான். நீ எங்க இருந்தாலும் கிப்லாவை நோக்கித்தான் திருப்பணும்னு அல்லாஹ் சொல்றான். சலாத் என்கிற வாசகத்திற்கு தொழுகை என்கிற அர்த்தம் இல்ல, எல்லாம் வணக்கம்னா நீ 24 மணி நேரம் கிப்லாவை பார்த்தா இருக்கணும். அப்படித்தானே வரும். நீ 24 மணி நேரமும் உன்னுடைய படுக்கை அறையில இருந்து, பாத்ரூம்ல இருந்து, உண்பதில இருந்து, தொழில் இருந்து 24 மணி நேரமும் நீ கிப்லா அல்லாத வேற திசையை நோக்கி நீ போனேன்னு சொன்னா அது குர்ஆனுக்கு மாத்தமானது. இப்படியா வழங்குறது குர்ஆனுடைய வசனத்தை? தொழுகைக்காக வேண்டி நிற்கும் போது கிப்லாவின் பக்கம் உமது முகத்தை நீ திருப்பு, அதுதான் காபா என்கிற திசை. நீ ஊரில் எங்கிருந்தாலும் தொழுகை என்று வரும்போது காபாவை நோக்கித்தான் நீ திரும்ப வேண்டும் என்று அல்லாஹ் பட்டவர்த்தனமாக சொன்ன இந்த ஒரு ஆயத்தை கூட தொழுகை கிடையாது என்று சொல்லுகிற மக்கள் எப்படி நடைமுறைப்படுத்துவாங்க? அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு விளக்கம். அது போக மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து 2வது அத்தியாயத்தினுடைய அதே 150வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபவல்லி வஜ்ஹக ஸத்ரில் மஸ்ஜிதில் ஹராம். எங்கிருந்து நீங்கள் புறப்பட்டாலும் உங்களுடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராம் திசையை நோக்கி திருப்புங்கள். ஆக எங்க பார்த்தாலும் கிப்லாவை நோக்கி தான் முகத்தை திருப்பி வச்சுட்டு இருக்கணும் அல்லாஹ் சொல்றான். 5வது அத்தியாயத்துடைய 6வது வசனத்தை பாருங்க. அடுத்தது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா கும்தும் இல ஸலாத்தி, நீங்கள் தொழுகைக்கு தயாராகும் போது. இப்ப தொழுகை என்பதே வணக்கம்னா சரி, வணக்கத்திற்கு தயாராகும் போது. வணக்கம்னா என்னப்பா? 24 மணி நேரமும் தான் வணக்கம், அப்படியா? சரி, 24 மணி நேரமும் அந்த வணக்கத்திற்கு நீ தயாராகும் போது அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறான். ஃபஅஸிலு உஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை கழுகுங்கள். வஐதியக்கும் இலல் மராஃபிகி, உங்களுடைய கைகளை முட்டுக்கை வரை நீங்கள் கழுகுங்கள். இலல் மராயிக்கி வம்சஹு பிருஇசிக்கும், உங்களுடைய காலை கரண்டை கால் வரை கழுவுங்கள். வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன், உங்களுடைய தலகை நீங்கள் மசூது செய்யுங்கள், கிப்லாவை நோக்கி நில்லுங்கள் அல்லாஹ் சொல்றான். இப்ப முகத்தை கழுகுங்கள், கால்களை கழுகுங்கள், தலைக்கு மசூது செய்யுங்கள், கிப்லாவை நோக்கி நில்லுங்கள், தொழுகைக்கு தயாராகும் போது. 5 விஷயத்தை அல்லாஹ் தஆலா 5வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தை சொல்றான். இப்ப தொழுகை என்பதே கிடையாதுன்னு சொன்னா 24 மணி நேரமும் அவன் உதவியா தான் இருக்கணும்.
ஏன்னா அவன் வாழ்க்கையில 24 மணி நேரம் வணக்கம் தானே சொல்றான். தொழுகை என்பதே கிடையாது, வாழ்க்கையே தான் வணக்கம், வணக்கம் தான் வாழ்க்கை. குறிப்பிட்ட நேரத்தில் பள்ளியில போய் தொழுகிறதெல்லாம் தொழுகை கிடையாதுன்னு சொன்னா, சரி உன் வாழ்க்கையே தான் வணக்கம்னா அல்லாஹ் தஆலா வணக்கத்திற்கு தயாராகும் போது முகம் முன் கையை கழுவி கிப்லாவை நோக்கி நில்லுன்னு சொல்றானே, அப்ப 24 மணி நேரம் நீ ஒதுவிலே இருக்கணும். நீ மலஜலம் கழிக்க கூடாது, நீ எந்த காரியத்தையும் நீ செய்யக்கூடாது. 24 மணி நேரம் ஒதுவிலே இருக்க முடியுமா முதல்ல? ஆக இதெல்லாம் அறிவில்லாதவர்கள் குர்ஆனை அணுகுகிற முறை, வழிகட்டு போனவர்கள் குர்ஆனை அணுகுகிற முறை. குர்ஆனை அணுக வேண்டிய முறை தெரியாத மக்கள் அணுகுகிற முறைதான் இது போன்ற முறைகள். அல்லாஹு தஆலா அதிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். ஆக துறை சார்ந்த விளக்கம் என்று நாம் எப்படி நம்முடைய வாழ்வை பயன்படுத்தி விளங்குகிறோமோ அதே போலத்தான் திருக்குர்ஆன் இஸ்லாம் வந்த பிறகு ஒரு சில வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்லியிருக்கும். இஸ்லாம் வந்த பிறகு ஹஜ் என்பதற்கு மக்காவுக்கு போய் செய்ய வேண்டிய கிருகை தான் ஹஜ் என்று சொல்லும். சௌம் நோன்பு இஸ்லாம் வந்த பிறகு ஃபஜ்ரிலிருந்து மக்ரிப் வரை உண்ணாமல் இருப்பதற்குரிய கட்டுப்பாடான வாழ்க்கைக்கு சொல்லப்பட்டதுதான் நோன்பு. தொழுகை இஸ்லாம் வந்த பிறகு அந்த இஸ்லாம் என்கிற துறைக்கு சொல்லப்பட்டதுதான் தக்பீர், ருக்கு, சுஜூத் என்கிற வாசகம் எல்லாம் பார்க்கிறோமா இல்லையா? ருக்கு செய்பவர்களோடு செய்யுங்கள், சுஜூது செய்பவர்களோடு செய்யுங்கள். இஸ்லாமிய வழக்கில் அதற்கு என்ன பெயர் என்று கேட்டு தெரிந்து அதன்படி விளங்கிக் கொள்வதுதான் புத்திசாலித்தனமான நேர்வழிக்கு உகந்த முடிவை தவிர விதண்டாவாதங்களும் வீணான வாதங்களும் நம்மை நிச்சயம் நல்ல வழிக்கு கொண்டு செல்லாது. இது எத்தனாவது பாடம்? 5வதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். 6வதாக திருக்குர்ஆனை அணுகுவதற்கு முன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இனி ஒரு பாடம் உண்டு. அதுவும் நம்முடைய பேச்சு வழக்கில் உள்ளதுதான். கொஞ்சம் என்னை கூர்ந்து கவனியுங்கள். இப்பொழுது நான் போட்டிருக்கிற இந்த கண்ணாடி யாருடையது என்று கேட்டா என்னுடையது என்று சொல்லுவேன். நான் கட்டியிருக்கிற இந்த வாட்ச் யாருடையது? என்னுடையது. இந்த பேனா யாருடையது? என்னுடையது. நான் அணிந்திருக்கிற சட்டை என்னுடையது, நான் அணிந்திருக்கிற கால் சட்டை என்னுடையது. எனக்கு ஒரு வீடு இருந்தால் அந்த வீடு யாருடையது என்று என்னிடத்தில் யாராவது கேட்டால் என்னுடைய வீடு, என்னுடைய வாகனம் என்று எனக்கு உரிமைப்பட்ட, எனக்கு சொந்தமான, என்னுடைய அதிகாரத்திற்கு கீழ் உள்ளதை நாம் என்னுடையது என்று சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோமா இல்லையாங்க? சொல்லுவோம். நம்முடைய வீட்டை நம்முடைய வீடுன்னு தான் சொல்லுவோம், நம்முடைய வாகனத்தை நம்முடைய வாகனம் சொல்லுவோம், நமக்கு சொந்தமான ஒரு பொருளை எனக்கு சொந்தமானது என்று சொல்லுவோம், என்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டதை எனது அதிகாரத்துக்கு உட்பட்டதை என்னுடையது என்று சொல்லுவோம். அப்போ மனிதன் 2 விஷயங்களை என்னுடையது என்று சொல்லுவான். ஒன்று தனக்கு சொந்தமானதை, தனக்கு உரிமைப்பட்டதை, தன்னுடைய அதிகாரத்தில் உள்ளதை தன்னுடையது என்று சொல்லுவான். அதே போல தன்னுடைய அங்க அவயங்களையும் மனிதன் தன்னுடையது என்று சொல்லுவான். கண் என்னுடையது, கை என்னுடையது, கால் என்னுடையது, இந்த உடம்பு என்னுடையது, இந்த விரல் என்னுடையது. நம்முடைய அங்க அவயங்களையும் நாம் என்னுடையது என்று சொல்லுவோம். மீண்டும் ஒரு முறை, உடலில் நம்மோடு ஒட்டி இருக்கக்கூடிய நம்முடைய உடல் உறுப்புகளையும் நம்முடையது என்று சொல்லுவோம். நம்முடைய உடல் உறுப்புகளில் ஒட்டி இல்லாமல் வெளியில் இருக்கின்ற, என்னுடைய அதிகாரத்தில் எனக்கு சொந்தமான, எனக்கு உடைமையான, எனக்கு உரிமையான ஒன்றையும் என்னுடையது என்று நாம் சொல்லுவோம். அப்படிதான் நாம் பேசி பழகிட்டு இருக்கிறோம், அப்படித்தாங்க பழகிறோம். அதே ஸ்டைல்ல தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனை மருளி உள்ளான். அதை புரிய வேண்டிய விதத்தில் புரியாத காரணத்தினால்தான் கிறிஸ்துவ சமுதாயமே உருவாச்சு. எப்படி உருவாச்சு? 21வது அத்தியாயத்துடைய 91வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை பற்றி சொல்லுகிற வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லத்தி அஹ்ஸனத்து ஃபர்ஜஹா ஃபனஃபஹ்னா ஃபீஹா மின் ரூஹினா. தனது கற்பை காத்துக்கொண்ட பெண்ணிடம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்ட அந்த பெண்ணிடம் நமக்குரிய உயிரை ஊதினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நமக்கு உரிய உயிரை ஊதினோம் எங்க? மரியமுடைய கருவறையில் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே வாசகம் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் 66வது அத்தியாயத்துடைய 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபனஃபஹ்னா ஃபீஹி மின் ரூஹினா. இம்ரானின் மகள் மரியமையும் இதற்கு முன் உதாரணமாக கூறுகிறான்,
தமது கற்பை காத்துக் கொண்டார், அவரிடம் தமது உயிரை ஊதினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். இந்த 2 இடங்களிலும் அல்லாஹு தஆலா 21வது அத்தியாயத்துடைய 91வது வசனத்திலும் 66வது அத்தியாயத்துடைய 12வது வசனத்திலும் அல்லாஹ் பயன்படுத்துகிற வாசகம் என்ன? நமது உயிரை ஊதினோம், எனது உயிரின் மூலம் அவர்களுக்கு நான் உயிர் கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ கிறிஸ்துவ சமுதாயத்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வே தனது உயிரை கொடுத்த காரணத்தினால் அவர் கர்த்தர் அல்ல, கர்த்தருடைய மகன். இந்த இடத்துல நீங்க கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நமது உயிரை ஊதினோம், எனது உயிரை கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்வதெல்லாம் அங்க அவயங்களை, கண், காது, உறுப்பு, கை, கால்களை எப்படி நம்முடையது என்று சொல்லுவோமோ அதே போல நமக்கு உரிமைப்பட்ட, நமக்கு சுதந்திரமான, நம்முடைய அதிகாரத்தில் உள்ள, நமக்கு உரிமையான ஒரு பொருளையும் நாம் எப்படி நம்முடையது என்று சொல்லுவோமோ, இந்த நம்முடையது என்று நாம் 2 வழக்கில் பயன்படுத்துவதை போல அல்லாஹ் இங்கே 2 வழக்கில் ஒரு வழக்கில் பயன்படுத்துகிறான். அது எந்த வழக்கங்க? நேரடியாகவே தனது உயிரை கொடுத்தான் என்று சொன்னால் அல்லாஹ் மரணித்து போய் விடுவான் என்று பொருள். இங்கே அல்லாஹு தஆலா உயிரை யார் படைத்ததாக சொல்கிறான்? உயிர் அவன் படைத்தது, அவனுக்கு சொந்தமானது, அவனுடைய அதிகாரத்தில் உள்ளது, அவனுடைய உரிமையில் உள்ளது. அவனுடைய உரிமையில் உள்ள, அவனுடைய அதிகாரத்தில் உள்ள, அவனுக்கு சொந்தமான ஒரு பொருளை அல்லாஹ் சொல்லும் போது எனது உயிர் என்று சொல்லுகிறான். நாம் எனது வீடு, எனது ஆடை, எனது கண்ணாடி, எனது வாட்சி, எனது வாகனம் என்று நமக்கு உரிமைப்பட்டதை எப்படி என்னுடையது என்று சொல்லுகிறோமோ அதே போல அல்லாஹ் எனது உயிர் என்று சொல்லுகிறான். அதை அங்க அவயங்களை புரிந்து கொண்டதை போல புரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் வழிகட்டு போனார்கள். இது அங்க அவயங்களை புரிந்து கொண்ட வார்த்தையை போல அல்ல, அல்லாஹ் தனக்கு உரிமை உள்ள ஒரு பொருளை கொடுத்ததாக சொல்கிறான். ஏன் சொல்லுகிறான்? சரி, இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா அவனுடைய உயிரை நேரடியாகத்தான் கொடுத்தான், நேரடியாகத்தான் விளங்க முடியும் என்று சொன்னால், நீங்கள் திருக்குரானிலே இருந்து 2 வசனங்களை எடுத்து அவர்களை பார்த்து மீண்டும் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். 15வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனம், 38வது அத்தியாயத்தினுடைய 72வது வசனம். இந்த 15வது அத்தியாயத்தின் 29வது வசனத்திலும் 38வது அத்தியாயத்துடைய 72வது வசனத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபைதா சவ்வைத்துஹு வ நஃபகது ஃபீஹி மின் ரூஹி ஃபக்உ லஹு சாஜிதீன். அல்லாஹ் தஆலா களிமண்ணை கொண்டு ஆதமை படைத்து சீர்படுத்திய பிறகு எனது உயிரை நான் அவருக்கு கொடுத்தேன். அல்லாஹ் அங்கேயும் சொல்றான். யாருக்கு சொல்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை களிமண்ணை கொண்டு அல்லாஹ் படைத்தானே, படைத்த பிறகு அல்லாஹ் சொல்கிறான், எனது உயிரை சீராக்கி அவரை நான் சீரான அடிப்படையில் படைத்த பிறகு எனது உயிரை அவருக்குள் நான் ஊதினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். 15வது அத்தியாயத்தின் 29வது வசனம். 38வது அத்தியாயத்தின் 72வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா சவ்வைத்துஹு வ நஃபகது ஃபீஹி மிர் ரூஹி ஃபக்உ லஹு சாஜிதீன். களிமண்ணால் மனிதனை படைக்கப் போகிறேன், அவரை சீர்படுத்தி எனது உயிரை நான் ஊதும் போது அவருக்கு நீங்கள் சிரம் பணியுங்கள். அப்ப ஆதமுக்கும் அல்லாஹு தஆலா எனது உயிரை ஊதும் போது எனது உயிரை கொடுத்தேன், எனது உயிரை கொடுத்து அவரை நான் படைத்தேன் என்று அல்லாஹ் அங்கேயும் பயன்படுத்துகிறான். அப்ப ஈசா நபிக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய நேரடி உயிர் என்று பொருள் கொள்வதாக இருந்தால் ஆதமுக்கே அல்லாஹ் நேரடி உயிரை கொடுத்து விட்டானே, அப்ப ஆதமுடைய காலத்திலே அல்லாஹ் இறந்து போய்விட்டானா? தவறு. இது அறிவில்லாத மக்கள் குர்ஆனை அணுகுகிற முறை. குர்ஆனை விளங்கிக் கொள்ள வேண்டிய முறைப்படி விளங்கிக் கொள்ளாததனுடைய விளைவுதான் இப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படும் என்பதை மிகுந்த ஜாக்கிரதையோடு கூர்ந்து நாம் கவனிக்க வேண்டும். தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, இந்த 6 அடிப்படை மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய அடிப்படை. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் ஒரு வாசகத்தை சொல்லும் போது நாமளே இந்த 6ஐயும் மனசுல வச்சு அப்படியே இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால யாராலும் நம்மை வழிகெடுக்க முடியாது. ஒரு 70-80% நாமளே அந்த வசனத்தை புரிஞ்சிடணும். அல்லாஹ் இதை இலக்கியமா சொல்றானா, யதார்த்தமா சொல்றானா? அல்லாஹு தஆலா சொன்ன இந்த வசனத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன விளக்கம் சொன்னாங்க? அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றானே, வேற எங்காவது இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி இருப்பான். கண்டிப்பா குர்ஆனுடைய ஸ்டைல் அப்படித்தான் இருக்குது. இந்த வசனம் நாம எப்படி தொழில் ஒரு துறை சார்ந்த விளக்கம் இருக்குதோ அதே மாதிரி இஸ்லாமிய துறையில் இந்த வழக்கத்திற்கு என்ன பெயர்? அல்லாஹு தஆலா ஒரு உதாரணம் சொல்லுகிறானே, இந்த உதாரணம் எதற்காக வேண்டி சொல்லுகிறான்? முன்பின் வசனங்களை படிச்சு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும்.
அல்லாஹு தாலா ஒரே சம்பவத்தை 3 இடங்களில் சொல்லுகிறானே, சட்டத்தை ஏதாவது நல்லா மாத்திட்டானா, இது முன்னால் அருளப்பட்டது, இது நடுப்பகுதியில் அருளப்பட்டது, இது இறுதியில் அருளப்பட்டது என்ற சட்ட மாற்றம் ஏதாவது இந்த வசனத்தில் நிகழ்ந்திருக்குமா என்கிற இந்த 6 அடிப்படையை நீங்கள் மனதில் பதிய வைத்தால் நிச்சயமா அல்லாஹு தாலா நம்மை காப்பாற்றி விடுவான். யாரும் நம்மை வழிகெடுக்கவே முடியாது. வழிகெடுப்பதற்கு எப்படிப்பட்டவர்கள் புறப்பட்டு வந்தாலும் அல்லாஹ் நிச்சயம் நம்மை காப்பாற்றி விடுவான். இந்த 6 அடிப்படையை மனசுல வச்சு இனி ஒரு சில வசனங்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். என்ன இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஒன்னு சொல்றான், ஆனா இந்த இடத்துல வேற மாதிரி சொல்றானே அப்படின்னு வரும்போது அது ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டிருக்கும், இது வேற சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டிருக்கும். உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் வந்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தில் மிகச்சிறந்த அமல் எது யா ரசூலல்லாஹ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உன்னுடைய தாய்க்கு நீ செய்ய வேண்டிய பணிவிடை என்று சொல்லுவார். இனி ஒரு நபித்தோழர் வந்து கேட்பாரு, யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தில் மிகச்சிறந்த அமல் எது யா ரசூலல்லாஹ்? உன்னது நீ ஹலாலாக சம்பாதிக்கிற பொருளாதாரத்தை தர்மம் செய்வது என்று சொல்லுவார். இனி ஒரு மனிதர் வருவார், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தில் மிகச்சிறந்த அமல் எது யா ரசூலல்லாஹ்? ஃபஜ்ருடைய தொழுகையை பேணுவது என்று அவருக்கு சொல்லுவார். யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தில் மிகச்சிறந்த அமல் எது அப்படின்னு கேட்பாரு. உன் குழந்தையை நல்லபடியாக உணவு கொடுத்து வளர்த்தி நீ ஆளாக்குவது பார், அதான் மிகச்சிறந்ததுன்னு சொல்லுவார். ஒரே செய்தி ஒவ்வொரு நபித்தோழர்களும் ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, மிகச்சிறந்த அமல் எது, மிகச்சிறந்த அமல் எது, மிகச்சிறந்த அமல் எது, மிகச்சிறந்த அமல் எது? ஒவ்வொரு நபருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதிரியே சொல்லி இருக்கிறாரு. அப்ப இந்த ஹதீஸ் முரண்பாடுன்னு தூக்கி வீசுறதா? அல்ல. அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில் கேட்க வருகிற நபரை பொறுத்து சட்டம் சொல்லுவார். அவர் ஃபஜ்ருக்கே பள்ளிக்கு வராட்டி இஸ்லாத்தில் சிறந்த அமல் எதுன்னு கேட்டா அவரை பார்த்து சொல்லுவார், ஃபஜ்ரு தொழுகையை கரெக்டா பேன்றதுன்னு அவருக்கு சொல்லுவார். பெற்றோர்களை சரியா பார்க்க மாட்டார் ஒருத்தர், ஆனா ஜிஹாத் முதல் கொண்டு பங்கெடுப்பார். அவர் இஸ்லாத்தில் சிறந்த அமல் எதுன்னு கேட்டா அவர்கிட்ட என்ன குறையோ அதை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சிறந்த அமல்னு சொல்லுவார். அப்ப சொல்லக்கூடிய நபர் அவருடைய சொல்லக்கூடிய சூழ்நிலை அதற்கு தகுந்தாற் போல ஹதீசுகளை எப்படி விளங்குகிறோமோ அதே போலத்தான் திருக்குரானையும் நீங்கள் விளங்க வேண்டும். நாமளே நம்முடைய வாழ்க்கையில நிறைய சொல்லி இருப்போமே, மழை பெய்யறதா இருந்தா கொடை எடுத்துட்டு போனோம். அன்னைக்கு நீங்க கொடை எடுத்துட்டு போனீங்கன்னு வருஷம் 365 நாள் ஒருத்தன் கொடை எடுத்துட்டு போனா நம்ம என்ன சொல்லுவோம்? வேதம் மழைக்கு சொன்னதா, வெயில் அடிக்கும் போது கொடை தேவையில்லடான்னு சொல்லுவோம். அல்லது வெயில் அடிக்கும் போது கொடையை வேண்டாடா, மழைக்கு கொடை எடுத்துட்டு போடான்னு சொல்லுவோம். இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நாம பேசுவதை போலவே அல்லாஹு தஆலா திருக்குரானிலும் பேசுகிறான். அதையும் நாம் புரிந்து கொள்ளணும். உதாரணத்திற்கு குரான்ல சொல்ல போனா காவாதி சட்டம் மனிதர்களுக்கு சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், எதையாவது சோதனைகளையும் துன்பங்களையும் சொல்லிட்டே வரும்போது, மூமின்களுடைய பண்பா சொல்லிட்டு வரும்போது, சொர்க்கவாசியுடைய லட்சணமாக அல்லாஹ் சொல்லிட்டு வரும்போது, இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் சொல்லுவானா இல்லையா? அல்லாஹ் தஆலா பொறுமையை வலியுறுத்துகிற ஒரு மார்க்கம் இஸ்லாம். பொறுமையினுடைய சிறப்பு அந்த அளவுக்கு சொல்லப்படும். சகிப்புத்தன்மை, மன்னிக்கும் தன்மை, பொறுமை, சாந்தமான வாழ்வு, பூமியில் பொறுமையாக நடப்பது, இதெல்லாம் இஸ்லாத்தில் மிக 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 அழகாக சொல்லப்பட்ட வசனங்களை எல்லாம் திருக்குரான்ல நீங்க பார்க்கலாம். அதே நேரத்தில் திருக்குரான்ல இன்னும் கொஞ்சம் வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் பழிக்கு பழி வாங்குங்கள், அதுதான் உங்களுக்கு வாழ்வதற்கு நல்லதுன்னு சொல்லுவான். ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரான்ல 2வது அத்தியாயத்துடைய 179வது வசனத்தில் பாருங்கள், வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன், பழிக்கு பழி வாங்குவதில் தான் உங்களுக்கு வாழ்வுண்டு. யா உலில் அல்பாப் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அறிவுடைய மக்களாக இருந்தால் சிந்தித்து பாருங்கள், அதில்தான் உங்களுக்கு வாழ்வே உண்டு என்று அல்லாஹு தஆலா 2வது அத்தியாயத்துடைய 179வது வசனத்தில் சொல்லுகிறான். இனி ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் 5வது அத்தியாயத்துடைய 45வது வசனத்தில், வகதபனா அலைஹிம் ஃபீஹா அன்-நஃப்ஸ பின்-நஃப்ஸி வல்-ஐன பில்-ஐனி வல்-அன்ஃப பில்-அன்ஃபி வல்-உதுன பில்-உதுனி வஸ்-சின்ன பிஸ்-சின்னி வல்-ஜுரூஹ கிஸாஸ், கண்ணுக்கு கண், கைக்கு கை, காதுக்கு காது, மூக்குக்கு மூக்கு, பல்லுக்கு பல், பழி வாங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். விபச்சார குற்றத்தில் ஈடுபடும் போது இரக்க சிந்தனை உள்ளத்தில் வரக்கூடாது, பொது இடங்களிலே போட்டு தண்டனை கொடு என்று சொல்லுகிறான்.
ஒரு இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், துரத்தி துரத்தி அவர்களை கன்ற இடங்களிலே பிடியுங்கள், கையை வெட்டுங்கள், பிடரியை பார்த்து வெட்டுங்கள், கைது செய்யுங்கள், கொடூரமாக கொலை செய்யுங்கள், விடாதீர்கள், துரத்தி துரத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்கிறான். இனி ஒரு இடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அவர்களை எங்கு கண்டாலும் நீங்கள் துரத்தி துரத்தி பிடியுங்கள், வெட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நிறைய இடங்களில் அல்லாஹ் பொறுமையை கடைபிடிக்க சொல்கிறான். இப்பொழுது நமக்கு ஒரு குழப்பம், எங்கு பார்த்தாலும் அல்லாஹு தஆலா பொறுமையை கடைபிடிக்க சொல்லிக் கொண்டே வந்த ரப்பல் ஆலமீன் பழிக்கு பழி வாங்க சொல்கிறானே, இது ஈவரக்கம் இல்லாத போக்காயிற்றே. அந்த வசனம் முதல்ல இறங்குச்சா, இந்த வசனம் முதல்ல இறங்குச்சா, அல்லது குர்ஆனுக்குள்ளேயே முரண்பாடா என்கிற மாதிரி சந்தேகம் நமக்கு வரும். அது சொல்லப்பட்ட காரணங்களும் சூழ்நிலைகளும் வேற, இது சொல்லப்பட்ட இடங்களும் காரணங்களும் சூழ்நிலைகளும் வேற. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு சில சட்டங்களை சொல்லும், அரசாங்கத்திற்கு ஒரு சில சட்டங்களை சொல்லும். தனி மனிதனுடைய சொந்த உங்களுடைய வாழ்வில் யாராவது உங்களை பாதிப்புக்குள்ளாக்கினால், அடித்தால், துன்புறுத்தினால், பொருளாதாரத்தை அபகரித்தால், மனது நோகுமாறு பேசினால், திட்டினால், ஏசினால், நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது இஸ்லாத்தினுடைய உச்சகட்டமான நிலை. தனிநபருக்கு சொல்லப்பட்ட சட்டங்கள். நாட்டில் ஆட்சி செய்துட்டு இருக்கிறீங்க, எதிரி நாடு படையெடுத்துட்டு வருது, உடனே படை வீரர்கள் எல்லாம் நிறுத்திட்டு எல்லாம் பொறுமையா இருங்கன்னு சொன்னா நாடு தாங்குமா? நாட்டு மக்களை காப்பாற்ற முடியுமா? போர் என்று வரும்போது பொறுமையை பற்றி பேசக்கூடாது. இஸ்லாமிய ஆட்சியை நிறுவிய பிறகு ஒரு குற்றத்தை ஒரு மனிதன் செய்து விட்டான், ஒரு மனிதனை அநியாயமாக கொலை செய்து விட்டான், நீதிமன்றத்திலே கொண்டு வந்து நீதிப்பு சாட்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டால் நான் மன்னிக்கிறேன் என்று நீதிபதி சொல்லக்கூடாது. கொலைக்கு கொலை, கண்ணுக்கு கண், காதுக்கு காது, கைக்கு கையு, திருடியனால் கையை வெட்டு, விபச்சாரம் செய்தால் அவன் திருமணமாகாதவனாக இருந்தால் அவனுக்கு கசையடி கொடு, திருமணமாகி இருந்தால் அவனை கொலை செய். அவனை கொலை செய்யும் போது இரக்கம் வர வேண்டாம், மன்னிப்பு வேண்டாம், மூர்க்கத்தனமாக இருந்து சட்டங்களை நிறைவேற்றி ஆட்சிக்கு சொல்லப்பட்டது. ஆட்சிக்கு சொல்லப்பட்டதை தனி மனிதனுக்குரியதாக, தனி மனிதனுக்கு சொல்லப்பட்டதை ஆட்சிக்குரியதாக நாம் எடுக்கும் போது குர்ஆனை கொண்டு நாம் வழிகட்டு போய்விடுவோம். குர்ஆனில் முரண்பாடு உள்ளதை போல அல்லாஹ்வுடைய வார்த்தையிலேயே சந்தேகம் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அல்லாஹ் அதிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். அப்ப பொறுமையை கடைபிடி என்று சொன்னதெல்லாம் இஸ்லாமிய ஆட்சிக்கோ போர்படை வீரர்களுக்கோ சொல்லப்பட்டதல்ல. இப்ப கோபம் என்பது நல்ல காரியமா கெட்ட காரியமா? கோபம் என்பது நல்ல காரியமா கெட்ட காரியமா? கெட்ட காரியம். எல்லாத்துக்கும் தெரியும் கெட்ட காரியம்னு. போர் படை என்று வரும்போது அவனுக்கு கோபம் என்பது அனுமதிக்கப்பட்டது. ஆக்ரோஷமாக பேச வேண்டும், படை தளபதிகளை உருவாக்க வேண்டும். கோபம் கொப்பளித்தால் தான் எதிரிகளை வெட்டி வீழ்த்த முடியும். கோபம் என்பது அங்கே அவனுக்கு வர வேண்டும். பொறுமை நல்ல காரியமா கெட்ட காரியமா? பொறுமை என்பது நல்ல காரியம். போர் என்று வரும்போது அது அவனுக்கு ஹராம். போர்ல போய் நின்னுட்டு பொறுமையை பற்றி பேசக்கூடாது. பொய் பேசுவது நல்ல காரியமா கெட்ட காரியமா? பொய் பேசியது கெட்ட காரியம். ஒரு நண்பனை சேர்த்து வைக்க போய் பேசலாமா கூடாதா? பேசலாம். போர் வீரர்களை உற்சாகப்படுத்த போய் பேசலாமா கூடாதா? பேசலாம். கணவன் மனைவியிடையே தகராறுகள் ஏற்பட்டு பிரிந்து போகிற சூழ்நிலை, கணவனை பற்றி நல்ல எண்ணம் கொள்ள பெண்ணிடத்தில், பெண்ணை பற்றி நல்ல எண்ணம் கொள்ள கணவனிடத்தில் இல்லாதை சொல்லி சேர்த்து வைப்பது பொய்யா? அனுமதிக்கப்பட்டதா? அனுமதிக்கப்பட்டது. அப்ப பொது விதியிலிருந்து விதிவிலக்கான சம்பவங்கள் என்று ஒன்று இருக்கும். இப்ப பொது விதி, விதிவிலக்கு அடுத்து நாம் பார்க்க போறது. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பார்க்கும்போது பொறுமையை கடைபிடியுங்கள், பொறுமையை கடைபிடியுங்கள் என்று சொன்னதெல்லாம் ஆட்சி அதிகாரிகளுக்கோ போர் வீரர்களுக்கோ சொல்லப்பட்டதல்ல. அது தனி மனிதர்கள் தன்னுடைய வாழ்விலே பேண வேண்டியது. பழிக்கு பழி வாங்குவது, குற்றவியல் சட்டங்களை நிறைவேற்றுவதெல்லாம் அரசாங்கத்திற்கு, குற்றவியல் சட்டங்களை அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற ஆட்சி அதிகாரியுடையவர்களுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் தனி மனிதனுக்குரியதாக விளங்கும் போது முரண்பாடுகளை போல் தோன்றும். அது முரண்பாடு அல்ல. சொல்லப்பட்ட நபர்களும் சொல்லப்பட்ட இடங்களும் சொல்லப்பட்ட சூழ்நிலைகளையும் வேறு என்பதை பொறுத்து நாம் திருக்குர்ஆனை அணுக வேண்டும். அதற்கு அடுத்தது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பாத்தீங்கன்னா மனிதர்களே என்று அழைத்து செய்திகளை சொல்லுவான். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே என்று அல்லாஹ் அழைப்பான். திடீர்னு பாத்தீங்கன்னா மூமின்களே, இறையச்சம் உடையவர்களே அல்லாஹ் அழைப்பான். இந்த மனிதர்களே என்று அழைப்பது பொது விதி. மனிதர்கள் சொன்னா இந்த அல்லாஹ் ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் மனிதர்கள் தான். மூமின்கள் சொல்லும் போது எண்ணிக்கை குறைந்து வார்த்தை சுருக்கம் ஏற்பட்டு மிக சுருங்கிய ஒரு பொருளை அது தந்துவிடும். மூமின்கள் என்று சொன்னா மனிதர்களிலே இருந்து ஒரு சாரார் பிரித்தெடுக்கப்பட்டு சொல்லப்படுவார்கள். மரங்கள் நான் சொல்றேன், மரங்கள்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மரத்தையும் குறிக்கும். பனைமரம் என்று நான் சொன்னால் அது குறிப்பிட்ட மரத்தை குறிக்கும். அதுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கை வந்துவிடும், குறிப்பிட்ட
கருத்து சுருக்கம் ஏற்பட்டுவிடும். இதே போலத்தான் திருக்குரான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று சொல்லி ஒரு சட்டத்தை சொல்லும், மூமின்களே என்று சொல்லி ஒரு சட்டத்தை சொல்லும். மூமின்களே சொல்லும் போது மனிதர்களிலே இருந்து பிரிந்த ஒரு சாரார், முத்தகீன்களே இறையச்சமுடையவர்களே மனிதர்களிலே இருந்து பிரிந்த ஒரு சாரார், பொது விதியிலிருந்து விதிவிலக்கு கொடுக்கப்பட்டவர்கள். இப்படி ஒரு சில சட்டங்கள் குர்ஆன்ல இருக்கும். அது எப்படி? மனிதர்கள் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா எதிலிருந்து படைத்ததாக சொல்கிறான்? இந்திரிய துளியிலிருந்து படைத்ததாக சொல்கிறான். எல்லோரும் அதிலிருந்து படைக்கப்பட்டார்கள் என்றால் ஆதம் நபி, ஈசா நபி விதிவிலக்கு சொல்லுகிறோமா இல்லையா? ஆதம் நபி அப்படி படைக்கப்படவில்லை, அல்லாஹ் தன்னுடைய கை கொண்டு நேரடியாக படைத்தான். ஈசா நபி ஆண் துணை இல்லாமல் அல்லாஹ்வுடைய உயிரை கொண்டு, அதிகாரத்தில் உள்ள அந்த உயிரை கொண்டு மரியமுடைய கருவறையில் செலுத்தி அல்லாஹ் நேரடியாக படைத்தான். அது விதிவிலக்கு. மரணம் என்பது எல்லோருக்கும் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு மரணம் வந்தது. ஆனால் ஈசா நபி உயர்த்தப்பட்டார். அவர் கியாம நாளின் பொழுது வந்துதான் மரணிப்பார். அவர் விதிவிலக்கு. சொல்லுகிறோமா இல்லையா? இறந்த தானாக செத்தவை அனைத்தும் நமக்கு ஹராமாக்கப்பட்டவை. ஆனால் கடலில் மீன்கள் தானாக செத்தால் அதை உண்ணுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. காரணம் அது விதிவிலக்கு. பொது சட்டத்திலே இருந்து விதிவிலக்கு ஆனவர்கள், விதிவிலக்குக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல கொஞ்சம் இருக்கும். அதை இதையும் போட்டு குழப்பக்கூடாது. எல்லாம் ஒண்ணுதான் சொல்லக்கூடாது. தானாக செத்தது எல்லாம் ஹராம், ஆகவே மீன் சாப்பிட மாட்டேன். எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க, அதனால ஈசா நபி மௌத்தா போயிட்டாரு. எல்லாரும் இந்திரிய துளியால் தான் படைக்கப்பட்டாங்க, அதனால ஈசா நபி அப்படித்தான் படைக்கப்பட்டாரு, ஆதம் நபி அப்படித்தான் படைக்கப்பட்டாரு. இது அறிவில்லாதவர்கள் பேசுகிற பேச்சு. விதிவிலக்கு என்பது எல்லா மனிதர்களிடத்திலும் வாழ்க்கையில் உள்ளதுதான். நான் ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டால், இப்ப நாமெல்லாம் வரி செலுத்தி தான் எந்த ஒரு பொருளா இருந்தாலும் வாங்கணும். பேஸ்ட்ல இருந்து சோப்புல இருந்து எந்த பொருளா இருந்தாலும் அதற்குரிய வரி செலுத்தாமல் இந்த நாட்டில் ஒரு பொருளையும் நீங்க வாங்க முடியாது. ஆனா ராணுவ வீரர்களுக்கு பாத்தீங்கன்னா விதிவிலக்கு, அவர்களுக்கு டாக்ஸ் கிடையாது. உண்டுமா இல்லையா? இப்படி ஒரு நாடு, அந்த நாட்டில இருக்கிற மக்களுக்கு, ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தன்னுடைய குடிமக்களுக்கு, அதே போல இஸ்லாம் ஒரு சில மக்களுக்கு விதிவிலக்கு வழங்குகிறது. தொழுகை எல்லோருக்கும் கடமை. ஒரு சில மாதங்களில் குறிப்பிட்ட நாட்கள் பெண்களுக்கு கடமை இல்லை. புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களுக்கு கடமை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நிறைய சட்டங்களை பொது விதியாக ஆக்கி விதிவிலக்கு ஒரு சில நபர்களுக்கு கொடுத்துள்ளார்கள். கண்டிப்பாக நீங்கள் தொழ வேண்டும். பயண நேரத்தில் 4 ரக்காத்தை 2 ரக்காத்தை தொழுதா போதும். ஒரு நேர தொழுகை இன்னொரு நேரத்தில் சேர்த்து தொழுதா போதும். இது பயனாளிகளுக்கு விதிவிலக்கு, பயனாளிகள் செய்ய வேண்டியது என்ற பொது விதியிலிருந்து விதிவிலக்கு கொடுக்கப்பட்டு விளங்க வேண்டிய வசனங்களும் திருக்குர்ஆனிலே உண்டு. அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது திருக்குர்ஆன்ல பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்று அல்லாஹ் சொல்லுவான். திருக்குர்ஆன் முத்தகீன்களுக்கு வழிகாட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். 2வது அத்தியாயத்துடைய 2வது வசனம். அதே 2வது அத்தியாயத்துடைய 185வது வசனத்தில் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும்ங்கறான். 2வது அத்தியாயத்துடைய 185வது வசனத்தில் மனிதர்களுக்கு இந்த வேதம் நேர்வழி காட்டும் என்று சொல்கிறான். 2வது அத்தியாயத்துடைய 2வது வசனத்தில் முத்தகீன்களுக்கு தான் நேர்வழி காட்டும் என்று சொல்கிறான். இப்ப நமக்கு வசனம் 2 வசனத்தையும் படிக்கிறோம், நமக்கு ஒரு குழப்பம். ஏன்னா குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் சொல்லிட்டு மூமின்களுக்கு மட்டும்தான் நேர்வழி காட்டும்ங்கறானே, முத்தகீன்களுக்கு மட்டும்தான் நேர்வழி காட்டும்ங்கறானே. அவ மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுங்கிற வசனம் முன்பின்னான வசனமா, சாட்டப்பட்ட வசனமா, முரண்பாடான வசனமா, என்ன வசனம் அப்படின்னா, நேர்வழியை பொறுத்தவரை 2 நேர்வழி இருக்கு. கோயமுத்தூருக்கு எப்படி போறதுங்கன்னு திருப்பூர்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்கள்ட்ட ஒருத்தர் கேட்கிறார். அவருக்கு நீங்க சொல்றீங்க, கொஞ்ச நேரம் இங்க நின்னீங்கன்னா கோயமுத்தூருக்கு ஒரு பஸ் வரும், அதுல ஏறுங்க, இடையில பல்லடம்னு ஒரு ஸ்டாப் வரும், அதுல இறங்காதீங்க, அந்த ஸ்டாப் தான் லாஸ்ட் ஸ்டாப்பு, அங்க போய் இறங்குங்க. அதுவும் உங்களுக்கு சிங்காநல்லூர்ல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, காந்திபுரத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, உங்களுக்கு எங்க போகணும், இல்லையா எனக்கு காந்திபுரம் தான் போகணும் அப்படின்னா காந்திபுரம் போற பஸ்ஸே வரும், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி வாய்வழி செய்தியா ஒரு மனிதனுக்கு நீங்க நேர்வழி சொல்றீங்க. இது நேர்வழி தானே? நேர்வழியே இல்லையா? வழிகாட்டுறதானே? இதுவும் வழிகாட்டுறதான். இனி ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. நம்மகிட்ட சொந்தமா ஒரு வண்டி இருக்கு, அவர்கிட்ட சொல்லணும், ஐயா நானும் கோயம்புத்தூர் தான் போறேன், உங்களுக்கு எங்க போகணும், காந்திபுரம் போகணுமா, நான் அங்கேயே கொண்டு உங்களை கொண்டு இறக்குறேன். அவர் வண்டியில உட்கார வச்சு அவருக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து கொடுத்து அவரை காந்திபுரமே நீங்க வண்டியிலே கொண்டு போய் விடுறீங்க. இதுவும் ஒரு நேர்வழி காட்டுதல் தானே? இந்த 2 நேர்வழி காட்டுதலுக்கு என்ன வித்தியாசம்?
ஒரு நேர்வழி காட்டுதல், நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் வாய்வழி செய்தியாக நேர்வழியை அறிவித்தீர்கள். இரண்டாவது நேர்வழி காட்டினீர்கள், நீங்களாகவே முயற்சி எடுத்து உடல் உழைப்பின் மூலம் அவரை கொண்டு போய் இடத்துல கொண்டு போய் சேர்த்துனீங்க. யா அய்யுஹன் நாஸ் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு இது நேர்வழி காட்டும் என்றால் வாய்வழி செய்தியாக நேர்வழி காட்டும். அவன் சாராயத்தை குடிச்சுக்கிட்டே தான் மதுபானம் ஹராம்னு படிப்பான், அவனுக்கு அது நேர்வழி காட்டாது. அவனுக்கு நேர்வழி அது சொல்லும், ஆனா காட்டாது. முத்தகீன்களை பொறுத்தவரையில் நேர்வழி சொல்லுவது மட்டுமல்ல, நேர்வழியில் கொண்டு போய் அல்லாஹ் சேர்த்துவான் முத்தகீன்களை. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது சத்தியமான வேதம், நேர்மையான வேதம், முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும் என்றால் நேர்வழியில் கொண்டு போய் அல்லாஹ் சேர்த்துவான். காரணம், அந்த முத்தகீன்கள் வாசிக்கும் போது இது அல்லாஹ்வுடைய வேதம், இது அல்லாஹ் மறுமையில் நம்மை இது குறித்து கேட்பான் என்கிற பயத்தோடு, மறுமையுடைய அச்சத்தோடு முத்தகீன்கள் படிப்பார்கள், நேர்வழியில் அடைவார்கள், நேர்வழியில் அல்லாஹ் அவர்களை செலுத்துவான். மனிதர்கள் படைப்பார்கள், அவர்களுக்கு நேர்வழி காட்டாது, அது நேர்வழியை சொல்லிக் கொண்டே இருக்கும். ஆக இந்த ரெண்டு வசனமும் முரண்பாடு கிடையாது. அதே போல அல்லாஹு தஆலா ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, இதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். 2வது அத்தியாயத்து 2வது வசனம். குர்ஆன்ல யாருக்கும் சந்தேகம் இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு சந்தேகம் உண்டு, காஃபிர்களுக்கு சந்தேகம் உண்டு. பெயர் தாங்கி முஸ்லிம்கள் திருக்குர்ஆன் அப்படியே படிப்பாங்க, குர்ஆனை பத்தி அவனுக்கு எந்த ஞானமும் இருக்காது. ஒவ்வொரு பக்கம் படிக்கும் போது அவங்களுக்கு சந்தேகம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அல்லாஹ் எடுத்தெடுப்பிலே சொல்றான் குர்ஆன்ல சந்தேகம் இல்லைன்னுங்கிறான். ஆனா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் சந்தேகம் இல்லைன்னு சொல்றானே, நிறைய பேர்கள் சந்தேகத்தோட தானே இன்னும் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யானா? அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யல்ல, விளங்கினதுதான் தவறு. இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்று நான் சொல்றேன். ஒருத்தர் எந்திரிச்சு எனக்கு சந்தேகம் இருக்குங்கிறார், நாம என்ன சொல்லுவோம்? அவனுக்கு அறிவில்லைன்னு சொல்லுவோம். ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அல்லது ஒரு கருத்தை நான் சொல்லும் போது, நான் சொன்ன இந்த கருத்தில் எந்த சந்தேகம் இல்லை, இது ஆணித்தரமாக நான் சொன்ன கருத்துன்னு நான் சொல்றேன். நான் சொல்லும் போது, நான் சொன்ன செய்தியில், நான் குறிப்பிடுகிற அந்த வரலாற்றில், நான் சொல்லுகிற அந்த உண்மை சம்பவத்தில் உறுதிபட அறுதிபட உண்மை இருக்கும் போது நாமே வழக்கத்தில் சொல்லுவோம், நான் சொல்வதில் எந்த சந்தேகம் இல்லைன்னு. ஒருத்தர் சந்தேகம் நம்பாரு, அவர் விளங்கலன்னு அர்த்தம். சந்தேகம் உள்ளவர்கள் விளங்கல, அவர் புரியல, அதை புரிந்து கொள்கிற அளவுக்கு அறிவு திறமை அவர் வளர்த்து கொள்ளவில்லை. அறிவில்லாத காரணத்தினால், புரியாத காரணத்தினால் சந்தேகம் சொல்றாரே தவிர சந்தேகம் கொள்ள நியாயம் உண்டுமா? அல்லாஹ் சந்தேகம் இல்லை, இந்த வேதத்தில் எந்த சந்தேகம் இல்லைன்னு சொல்றானே, எனக்கு சந்தேகம் யாராவது சொன்னால் அவர்கள் குர்ஆனை படிக்கவில்லை, சிந்திக்கவில்லை, அறிவுடையவர்களாக குர்ஆன் அவர்களை பார்க்கவில்லை. குர்ஆனை படிக்கிற யாராக இருந்தாலும் குர்ஆனை முழுக்க முழுக்க படித்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய கலாம் என்பதை ஒத்துக்கொள்வார்கள், முரண்பாடு இல்லை என்பதை ஒத்துக்கொள்வார்கள். முன்னுக்கு பின் முரண்பாடான சட்டங்களை அவர்களால் பார்க்க முடியாது. நடைமுறைக்கு உகந்த சட்டமாகத்தான் இருக்குமே தவிர நடைமுறைக்கு உருப்படாத சட்டங்களை திருக்குர்ஆனிலே பார்க்க முடியாது என்பதையெல்லாம் புரிந்தால் சந்தேகமில்லை என்கிற முடிவுக்குத்தான் அவர்கள் வருவார்களே தவிர சந்தேகம் கொள்ள எந்த நியாயமும் இல்லை என்கிற கருத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது குறித்து நமக்கு தெளிவான சட்டங்களை சொல்லுகிறான். அதுதான் இந்த வசனத்தில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை என்று ரப்பல் ஆலமீன் கூறுவது. குர்ஆனை புரிய வேண்டிய விதத்தில் புரியாமல் அதனுடைய மேலோட்டமான கருத்தை மட்டுமே பார்த்து வழிகட்டு போன முதல் பிரிவு எதுன்னு யாருக்காவது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு குர்ஆனுடைய வசனங்களை ஆதாரமாக காட்டி ஒரு போர் மூலம் அபாயமே அபூபக்கர் சித்திக்குடைய காலத்தில் உருவானது. போர் மூலம் அபாயம் உருவானது. அது ஆதாரம் குர்ஆனுடைய வசனம் தான். எந்த வசனம்? 9வது அத்தியாயத்துடைய 103வது வசனம். படிக்க வேண்டிய விதத்தில் படிக்காத காரணத்தினால், புரிய வேண்டிய விதத்தில் புரியாத காரணத்தினால் கொள்கை குழப்பம் முதலில் ஏற்பட்டது அபூபக்கர் சித்திக்குடைய ஆட்சி காலத்தில். 9வது அத்தியாயத்துடைய 103வது வசனத்தை நான் படிக்கிறேன், கொஞ்சம் கூர்ந்து நீங்கள் கவனிக்க வேண்டும். ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹ்ருஹும் வ துஸக்கீஹும் பிஹா வ ஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகுன்னு லஹும் வல்லாஹு ஸமீஉன் அலீம். நபியே, அவர்களுடைய செல்வங்களில் தர்மத்தை நீ எடுப்பீராக. ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன், அவருடைய பொருள்களிலே இருந்து தர்மத்தை நீ எடுப்பீராக நபியே என்று சொல்லி நபியை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான். வ ஸதகத்தன்,
துத்தஹருஹும் அவர்களை நீ தூய்மைப்படுத்துவீராக, வத்துஸக்கீஹிம் அவர்களை நீ பரிசுத்தப்படுத்துவீராக, வஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக சக்குன்ன லஹும் வல்லாஹு ஸமீஉன் அலீம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக, உமது பிரார்த்தனை அவர்களுக்கு மன அமைதி அளிக்கும். இந்த வசனத்தில் ஏதாவது உங்களுக்கு புரியுதா? நபியே அவருடைய பொருளாதாரத்தில் இருந்து தர்மத்தை வாங்கி ஜக்காத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை நீ பரிசுத்தப்படுத்தி தூய்மையாக்குவீராக, அவர்களுக்காக நீர் பிரார்த்தனை செய்வீராக, அந்த பிரார்த்தனையின் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு மன அமைதியை கொடுப்பான். இதுதான் ஆயத். ரசூலுல்லாஹ் மௌத்தா போன உடனே நாங்க யாரும் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம்னு இந்த வசனத்தை கையில் எடுத்துட்டு மிகப்பெரிய ஒரு ஜமாத் பிரிஞ்சு போச்சு. 6000 மக்கள் பிரிந்து போனாங்க. ஏப்பா ஜக்காத்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சொன்னதுதான் ஜக்காத். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபியே அவர்களுடைய பொருள்களிலே இருந்து நீ அந்த ஜக்காத்தை பெற்றுக்கொண்டு தர்மத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஜக்காத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்களை நீ தூய்மையாக்கி அவர்களை நீ பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்காக வேண்டி நீ பிரார்த்தனை செய்தால் அவர்களுக்கு மன அமைதி ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாரு, அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியாது, ஜக்காத்து கொடுக்க முடியாது, துஆ செய்ய முடியாது, ஆகவே ஜக்காத்து கொடுக்க முடியாது என்று சொல்லி 6000 பேர் கிளர்ந்து எழுந்தார்கள். இந்த வசனத்தை அவங்க தப்பா புரிஞ்சாங்களா சரியா புரிஞ்சாங்களா? தவறா புரிந்திருக்கிறார்கள். இதே மாதிரி அவர்கள் இந்த வசனத்தையும் புரிந்தால் அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும். 4வது அத்தியாயத்துடைய 64வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலவ் அன்னஹும் இதில் வலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக நபியே தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டு அவர்கள் உம்மிடத்தில் வந்தால், அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வின் விருப்பப்படி மக்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு நபியே தமக்கு தாமே தீங்கிழைத்து விட்டு அவர்கள் உம்மிடத்திலே வந்தால், அல்லாஹ் சொல்கிறான் உம்மிடத்தில் வந்தால் ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூலு லவஜது அல்லாஹு தவ்வாபர் ரஹீம். நபியே அவர்களும் தௌபா செய்து நீரும் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் நிச்சயம் அவருடைய பாவங்களை மன்னிப்பான். இந்த வசனத்தை ஒருத்தர் எடுத்துட்டு தௌபாவே இஸ்லாத்துல இல்லன்னுங்கிறார். ஏன்பா இல்ல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அல்லாஹ் தௌபாவை சொல்கிறான். ஒரு மனிதன் பாவம் செய்தால், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்தால், தீங்கிழைத்த பிறகு நபியே உம்மிடத்தில் வந்தால், அவர்களுக்காக வேண்டி நபியே நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் மன்னிப்பதாக திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாரு, இனி தௌபாவே கிடையாதுன்னு யாராவது சொன்னா அது ஒரு அறிவுடைய பேச்சா எடுத்துக்கொள்ள முடியுமா? ஜக்காத்துக்கு அதே விளக்கம் தானே அவங்க சொன்னாங்க. அப்ப திருக்குர்ஆனை பொறுத்தவரையில் மனோ இச்சையின் அடிப்படையில் மனமுரண்டாக நாம ஒரு முடிவெடுத்துக் கொண்டு திருக்குர்ஆனை பார்த்தால் நம்முடைய முடிவுக்கு தகுந்தாற் போலத்தான் அந்த வசனத்தை பார்க்க முடியும். நம்முடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி, நம்முடைய முடிவுகளுக்கு தகுந்த மாதிரி நாம ஒரு முடிவெடுத்துக் கொண்டு சட்டங்களை பார்ப்பதை காட்டிலும் சட்டத்திலிருந்து நாம் முடிவெடுக்க வேண்டுமே தவிர நாம முடிவெடுத்து சட்டத்தை பார்க்க கூடாது. அது வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை இந்த விஷயத்தில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதே போல அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயத்தினுடைய 154வது வசனம், 3வது அத்தியாயத்தினுடைய 169வது வசனம். இந்த ஸ்கிரீன் எடுத்துட்டோம். இந்த 2வது அத்தியாயத்தினுடைய 154வது வசனத்திலும் 3வது அத்தியாயத்தினுடைய 169வது வசனத்தையும் இலக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு வாசகத்தை நேரடியாக புரிந்து, இந்த பாடத்தை நம்ம எங்க பார்த்தோம்? முதல்ல பார்த்தோம். சொன்னமா இல்லையா? இலக்கியமா சொல்லப்பட்டதை இலக்கியமா பார்க்கணும், நேரடியாக சொல்லப்பட்டதை நேரடியாக பார்க்கணும். சொல்றதுக்கு ரசூலை பத்தி உள்ள ஒரு உதாரணம் பார்த்தோமா இல்லையா? சிராஜம் முனீரா, அவர் ஒளி வீசும் விளக்குன்னு பார்த்தோமா இல்லையா? அதே போல இந்த வசனத்தை இலக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு இந்த 2 வசனத்தையும் நேரடியாக விளங்கியதன் காரணமாக கபர் வழிபாடு இன்னைக்கு சமுதாயத்தில் உருவாயிருக்கு. எப்படி உருவாயிருக்கிறது? அல்லாஹ் சொல்றான் பாருங்கள். 2வது அத்தியாயத்தில் 154வது வசனம், வலா தக்கூலு லிமை யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்துன். வலா தக்கூலு நீங்கள் சொல்லாதீர்கள், லிமை யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்துன் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று வலா தக்கூலு நீங்கள் சொல்லாதீர்கள். நீங்கள் சொல்லாதீர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை
இறந்தவர்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். பல் அஹ்யாஉன் வலாக்கின் லா தஷ்குரூன், அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள், நீங்கள் உணர மாட்டீர்கள். அல்லாஹ் சொல்கிறான். மீண்டும் ஒரு முறை, வலா தக்கூலு, நீங்கள் சொல்லாதீர்கள், லிமை யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்துன், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். பல் அஹ்யாஉன், அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். வலாக்கின் லா தஷ்உரூன், நீங்கள் அதை உணர மாட்டீர்கள். 2வது அத்தியாயத்து 154வது வசனம். 3வது அத்தியாயத்தினுடைய 169வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஅஸபன்னல்லதீன குத்திலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டோரை இறந்தோர்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அம்வாத்தன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். பல் அஹ்யாஉன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்தில். யுர்ஸகூன், அவர்களுக்கு அவன் உணவளித்துக் கொண்டிருக்கிறான். இந்த 2 வசனத்தை எடுத்துட்டு, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், உயிரோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். ஆகவே அவுலியாக்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அவுலியாக்கள் இறந்தவர்கள் அல்ல, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பார்வையில் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லிவிட்டான். ஆகவே அவுலியாக்கள்கிட்ட நீங்க துஆ செய்யலாம், அவுலியாக்களை அழைத்து பிரார்த்தனை செய்யலாம். 1000 முறை அழைத்தால் அப்துல் காதர் ஜீலானி திருப்பூருக்கே வருவார் என்றெல்லாம் என்ற மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி, அவுலியாக்களுடைய பக்தியை உருவாக்க, சமாதி வழிபாட்டை ஆதரித்து பேச இந்த 2 வசனங்களையும் மனித சமுதாயத்திலே எடுத்து சொல்லி மக்களை இன்றைக்கு வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 வசனத்தையும் அந்த 7 அடிப்படையோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. இந்த 2 வசனத்தையும் நாம இது நேரம் வரையும் பார்த்து அந்த 7 தர்த்தீப் 7 பாடம் இருக்கா இல்லையா, அல்ல எந்த பாடத்திற்கு இந்த வசனம் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டா நீங்களே விளக்கம் சொல்லிடலாம். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மௌத்தா போனவங்கள மௌத்தா போகலன்னு அல்லாஹ் சொல்றான். எடுத்தோடனே புரிய வேண்டிய ஒரே விஷயத்துல, மௌத்தா போயாச்சு, எல்லாரும் கொண்டே அடக்கியாச்சு, அடக்கினதுக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் சொல்றான். இது நேரடியா விளங்குற வாசகமா அல்லது சுவைபட அழகுபட இலக்கியமாக அல்லாஹ் சொன்ன வாசகமானு பாருங்க. இலக்கியமாக சுவைபட அல்லாஹ் சொன்ன வாசகம். இதை நாமளும் பயன்படுத்துவோம். அவர் மௌத்தா போனாலும் மக்களுடைய உள்ளத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருக்காருப்பா சொல்றோமா இல்லையா? ஒரு புஸ்தகத்தை படிக்கிறோம், புஸ்தகத்தில் முன்னுரை எழுதுவோம். இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் இறந்து போனாலும் இதை படிக்கிற மனிதனுடைய உள்ளத்தில் அவர் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். புஸ்தகத்தில் படிக்கிறோமா இல்லையா? ஒரு மரத்தை நட்டுட்டு மௌத்தா போறோம். மரத்தை நட்டு மௌத்தா போகும்போது என்ன நினைக்கிறோம், நாம மௌத்தா போனாலும் நிழல் பெற்றுக் கொண்டிருக்கிற மக்களுடைய உள்ளத்தில் நாம வாழணும்னு நினைச்சுதான் ஒரு விவசாயி ஒரு மரத்தை நட்டுட்டு போறான். அப்போ மனிதனுடைய உள்ளத்தில் வாழ்வதாக நினைக்கிறோம். நாம சொல்றோம், என் பையன் எனது உயிர்னுங்கிறோம், எனது கணவன் எனக்கு உயிர், எனது மனைவி எனக்கு உயிர்னுங்கிறோம். அதெல்லாம் என்னது? அதெல்லாம் ஒரு இலக்கிய நயம்பட அழகுபட பாசத்தை வெளிக்காட்ட பயன்படுத்த வேண்டிய ஒரு வாசகம். அவர் எப்படிப்பட்டவருப்பா, அவர் ரொம்ப சாந்தமான ஒரு பசுவை போலப்பேனுங்கிற. நானு பசுன்னு சொன்னோன்னே செம்பெடுத்து பால் கறக்க போயிடக்கூடாது. அது அவருடைய பொறுமைக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு உதாரணம். அவர் எப்படிப்பா, அவர் மிகப்பெரிய ஒரு, அவர் பயான் பண்ண அவர் ஆரம்பிச்சாலே சிங்கம் போல அவர் கர்ஜிப்பாருன்னு அர்த்தம். உடனே காற்றில் இருக்கிற சிங்கம் போல நினைச்சிடக்கூடாது, அது வீரத்திற்கு சொல்லப்பட்ட ஒரு உதாரணம். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா தக்கூலு, நீங்கள் சொல்லாதீர்கள். எப்படி சொல்லாதீர்கள்? லிமை யுக்தலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்து போனவர்களை, கொலை செய்யப்பட்டவர்களை இறந்து போனவர்கள் சொல்லாதீங்க. எப்படி இறந்து போன சொல்லாதீங்க? சாதாரண ரோட்ல படுத்து மௌத்தா போறானே அந்த மாதிரி சாதாரண மௌத்து என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். பல் அஹ்யாஉன், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். வலாக்கின் லா தஷ்உரூன், நீங்கள் உணர முடியாது. கடைசி உள்ள வாசகத்தை சொல்ல மாட்டாங்க, ஃபர்ஸ்ட்ல உள்ள வாசகத்தை சொல்லுவாங்க. வலா தக்கூலு லிமை யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்துன். அல்லாஹ் அவுலியாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். அந்த ஒரு வரி தான் சொல்லுவாங்க. பல் அஹ்யாஉன் வலாக்கின் லா தஷ்உரூன், நீங்கள் அறிய மாட்டீர்கள், அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் சொல்றத மறைத்து விடுவார்கள். அதே போல அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பல் அஹ்யாஉன், உயிரோடு இருக்கிறார்கள், இந்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்தில் யுர்ஸகூன், உணவளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான். அதையும் மறைச்சிருவாங்க. இந்த வசனம் ஜிஹாத் செய்வதற்கு மக்களை தூண்டுகிற வசனம், இறந்து போனவர்களிடத்திலே உதவி தேட தூண்டுகிற வசனம் அல்ல. உயிரோடு வாழ்கிறவர்களை அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு மரணிக்க செய்ய தூண்டுகிற ஒரு ஆயத்தை மௌத்தா போனவங்கள்ட்ட போய் உதவி தேடுறதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு வழிகேடு. இதை எடுத்தோடனே புரியுறமா இல்லையா? அடுத்தது நீங்க பாருங்க. சரி, அவுலியாக்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள் சொன்னா
ஒரு அவுலியா மௌத்தா போய் அவர் மௌத்தா போகல, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னா அவருடைய மனைவி மறுமணம் செய்யலாமா? அவருடைய மனைவிக்கு இத்தாவுடைய காலம் உண்டுமா? புருஷக்கார மௌத்தா போனா இதா இருக்கணுமா இல்லையா? 4 மாசம் 10 நாள். இல்ல அவர் உயிரோட தான் இருக்கிறாருன்னு சொன்னா அந்த அம்மாவுடைய இதா காலம் மார்க்கத்தில் உண்டுமா இல்லையான்னு கேட்டு பாருங்க. அதெல்லாம் உண்டுங்கன்னு சொல்லுவான். அந்த அவுலியா கொண்டை அடக்கப்பட்ட உடனே அந்த சொத்தை பங்கிடலாமா? அவர் தான் உயிரோடு இருக்காரு, உயிரோடு இருந்த சொத்தை பங்கிடக்கூடாது. ஆனா இறந்து போன சொத்தை பங்கிடுறாங்களே. சஹாபாக்கள் இறந்து போன உடனே மனைவிமார்கள், சஹாபாக்குடைய மனைவிமார்கள் இதா இருந்து மறு திருமணம் முடிச்சாங்களா இல்லையா? சஹாபாக்களை விட பெரிய அவுலியாக்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அபூபக்கரை விட, உமர் அவர்களை விட, அலி அவர்களை விட, உஸ்மான் அவர்களை விட, சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட நபித்தோழர்களை காட்டிலும் இந்த உலகத்தில் பெரிய அவுலியா என்பது யாருமே கிடையாது. அவங்க எல்லாம் மௌத்தா போனோடனே மனைவிமார்கள் இதா பிறகு அவர் திருமணம் முடிச்சாங்க. அந்த உயிர் என்பது எந்த உயிர்? இந்த வசனத்திற்கு இந்த 7 அடிப்படையோட ஒப்பிட்டு பாருங்க. இந்த வசனத்தை படிச்ச உடனே அல்லாஹு தஆலா ஏதோ கொஞ்சம் வித்தியாசமான செய்தியை சொல்றான். இறந்தவர்களை கூட இறக்கவில்லை என்று சொல்லுகிறான். தன்னிடத்தில் உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லுகிறான். நான் உணவளித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது சாதாரண எந்த மௌத்துக்கும் சொல்லாம அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் விசேஷமா அல்லாஹ் சொல்லுகிறானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது இது குறித்து சொன்னாங்களான்னு பார்க்கும்போது ஒரு தெளிவு வந்துரும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க. புகாரியில, முஸ்லிம்ல 3500வது நபிமொழியில நீங்க பாருங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், உயிரோடு இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானே, அது என்ன உயிர்னு கேட்டாங்க. அது என்ன உயிர் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வகையான பதிலை அந்த மக்களுக்கு சொன்னார்கள். ஒன்று, அது என்ன உயிர் தெரியுமா? சுஹதாக்களுக்கு கபருடைய வாழ்க்கை கிடையாது. சுஹதாக்களுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களுக்கு நம்மை போல கபருடைய வாழ்வு கிடையாது. கபருடைய வாழ்வு என்பது இல்லாதவர்கள் தான் சுஹதாக்கள். இந்த பூமியிலே கொல்லப்பட்ட உடனே அவருடைய உயிர் நேரடியாக அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படும். சொர்க்கத்தினுடைய கூட்டுக்குள் பச்சை பறவைகளைப் போல, பச்சை ஒரு பறவைக்கு அந்த உயிர் கொடுக்கப்பட்டு பறவை வடிவத்தில் சொர்க்கத்துக்குள் அப்படியே சுத்திட்டு இருக்கும் அந்த குருவி. அல்லாஹு தஆலா திடீர் என்று அந்த குருவியிடத்திலே கேட்பான், உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா? வேண்டாம் யா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். அல்ல ஏதாவது வேண்டுமா? 3 முறை அல்லாஹ் கேட்பான், ஒன்றும் வேண்டாம் என்று சொல்வார்கள். 4வது முறை அல்லாஹ் கேட்கும் போது ஏதாவது கேட்காவிட்டால் அல்லாஹ் விடமாட்டான் போல் தெரிகிறது என நினைத்து அந்த சுஹதாக்கள், பச்சிலம் பறவைகளாக சுத்தி கொண்டிருக்கிற அந்த சுஹதாக்கள் அல்லாஹ்விடத்திலே 3 வகையான பதிலை சொல்லுவார்கள். ஒன்று, அல்லாஹுவே, எங்களுக்கு நீ வழங்கிய இந்த அந்தஸ்தை தெரியாமல் உலகத்திலே எனது குடும்பத்தார்கள் அழுது புலம்பி துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு நீ உயிரை திரும்ப தந்தால் எங்க வீட்டுல போய் எங்களுக்கு கிடைச்ச இந்த சந்தோஷத்தை எல்லாம் நாங்க எங்க குடும்பத்துல சொல்லி ஆறுதல் படுத்தி திரும்ப நாங்க வருவோன்ட்டு பூமிக்கு திரும்ப வர அனுமதி கேட்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த செய்தியை உங்களுடைய குடும்பத்திற்கு சொல்ல வேண்டும், அதுதானே உங்களுடைய எண்ணம்? ஆமாம் யா அல்லாஹ், தூதரின் மூலம் நான் சொல்லுகிறேன். வலா தக்கூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்துன், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். பல் அஹ்யாஉன், அல்லாஹ்விடத்திலே உயிரோடு உள்ளார்கள். வலக்கின் லா தஸ்உரூன், நீங்கள் உணர மாட்டீர்கள். குடும்பத்தாருக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்றான். பூமியில் உள்ள குடும்பத்தார்களுக்கு, மௌத்தா போனவங்க நினைக்காதீங்க, அவங்க உயிரோடு இருக்கிறார்கள், என்னிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். நீங்கள் உணராத ஒரு உயிராக அவர்கள் இருக்கிறார்கள். அம்வாத்துன் பல் அஹ்யாஉன், அவர்கள் என்னிடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள். என்ற ரப்பிஹிம் யுர்ஸகூன், நான் அவர்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த குடும்பத்தில் இழந்த அந்த குடும்பத்தாருக்கு வசனங்களை இலக்கி தூதர்களின் மூலமாக அல்லாஹ் ஆறுதல் சொல்லுகிற வசனம் இந்த வசனம். இந்த வசனத்தில் எங்கேயாவது கபர மௌத்தா போனாலும் போய் உதவி தரலான் ஏதாவது இருக்குதா? இந்த வசனத்தில் எங்கேயாவது கபரில் போய் சுஜூதுல போய் கடக்கணும்னு எங்கேயாவது இருக்குதா? இந்த வசனத்தில் எங்கேயாவது கபர் கட்டி கந்தூரி நடத்தணும் எங்கேயாவது இருக்குதா? இல்ல. இந்த வசனத்தை கொண்டு வழிகட்டு போய்விட்டார்கள். இனி ஒருபடி மேல கேளுங்களேன் நீங்க. சரி, உயிரோடு இருந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நாமெல்லாம் உயிரோடு தான் இருக்கிறோம். உயிரோடு இருந்தால் ஒருவர் ஒரு இடத்துல உதவி தேடலாமா? அடுத்து கேளுங்களேன். எல்லா நபிமார்களும் மரணித்து போனார்கள். ஈசா நபியை மட்டும் தன்னளவில் உயர்த்தி கொண்டதாக அல்லாஹ் சொல்கிறான். அவருக்கு இனிமேல் தான் மரணமே வரப்போகுது. அப்ப அந்த ஈசா நபியை அழைத்து எல்லாரும் உதவி செய்யலாமா? ஈசா நபி அழைத்து உதவி செய்த காரணத்தினால் தானே கிறிஸ்தவர்கள் வழிகட்டு போனதாக நாம் சொல்லுகிறோம். ஈசா நபியை காட்டிலும், ஒரு நபியை காட்டிலும் அவுலியாக்கள் சிறந்தவர்களா? அல்ல. நம்மை விட சிறந்தவர்கள் அவுலியாக்கள். அவுலியாக்களை சிறந்தவர்கள் நபிமார், நபி தோழர்கள்.